ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் தவம். நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை. நாம் இப்போ விராலி இலையை பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த விராலி இலையினுடைய மருத்துவம் தெரிந்து ராமநாதபுரத்துலேருந்து தேடி வந்திருக்கேன். ராமநாதபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியை தாண்டி புதுக்கோட்டை அப்படின்னு ஒன்று ஊர் இருக்குது. அதாவது அறந்தாங்கி புதுக்கோட்டை, திருச்சி புதுக்கோட்டை இருக்குல்ல, அந்த புதுக்கோட்டை கிடையாது. தூத்துக்குடிக்கு பக்கத்தில் தூத்துக்குடி ஏர்போர்ட், டூட்டுக்குரின் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு புதுக்கோட்டை இருக்குது. அந்த புதுக்கோட்டையில் தான் இந்த விராலி இலை கிடைக்கிது. அப்படிப்பட்ட இந்த விராலி இலையினுடைய மருத்துவ குணம்லாம் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். நாம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவோம். ராமநாதபுரத்துலேருந்து ஒரு ஊராக கேட்டுட்டு வர்றப்ப குளத்தூரில் ஒருத்தர் ஒரு வைத்தியர் சொன்னார், இந்த விராலி இலை புதுக்கோட்டையில் கிடைக்கிது அப்படின்ட்டு. தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற புதுக்கோட்டையில் ஒரு வழியாக நம்ம கேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அங்கேருந்தே புதுக்கோட்டைக்கு வந்தாச்சு. புதுக்கோட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டையில் ஒரு டாஸ்மார்க் பார் ஒன்று இருக்குது. அதான் அவங்க சொன்ன லொக்கேஷன், லேண்ட்மார்க்கு டாஸ்மார்க் பார் புதுக்கோட்டையில். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நிறையா இருக்குது அப்படின்னாங்க. இருக்குது, அவங்க சொன்ன மாதிரியே இருக்குது இந்த விராலி இலை. இந்த விராலி இலை என்னென்னலாம் பண்ணுது, எதுக்காக தேடி வந்தோம் அப்படின்னா, இந்த விராலி இலை இப்போ அதிகமாக இந்தியாவில் ஸ்ட்ரோக் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஸ்ட்ரோக் வந்தவங்களை சில பேரை ஆங்கில மருத்துவத்தால் கூட குணப்படுத்த முடியலை. அதை இந்த விராலி இலை குணப்படுத்துது அப்படின்றாங்க. இதுதான் இந்த விராலி இலை. ஸ்ட்ரோக் மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல பாருங்கள் இந்த விராலி இலை எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஒரு மாதிரி வேப்ப இலை மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீளமாக கத்தி மாதிரி இருக்கும். இதான் விராலி இலை. பார்த்திங்கன்னா தெரியும். இது பட்டையெல்லாம் இருக்குது. இந்த பட்டையெல்லாம் மருத்துவ குணம் உடையது நான் சொல்கிறேன். வறட்சியான இடங்களில் கூட பசுமையாக தான் இது காணப்படும். பச்சை பசேர்னு இருக்கும், முளைக்கும். பார்த்துடலாம். இந்த விராலி இலையை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எலும்பை வலிமைப்படுத்தக்கூடியது இது. இந்த எலும்புலாம் உடஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த இலையை பார்த்திங்கன்னா வதக்கி அதில் வச்சு கட்டுனீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வீக்கம் குறைஞ்சிரும். அந்த எலும்பு சேருவதற்கு மிக விரைவில் குணமாகும். நமக்கு எங்கேயாவது விழுந்து அடிபட்டு வீக்கமாக இருக்குது, ஊமக்காயம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இந்த இலையை வதக்கி அதில் வச்சு நம்ம அந்த வீக்கமாக இருக்கிற இடத்துல கட்டலாம், குணமாகும். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இலையை நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி, நல்லெண்ணெயில் நிறையா நல்லெண்ணெய் ஊற்றி நிறையா இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 3 நாட்கள் அந்த நல்லெண்ணெயிலையே ஊற வச்சு திரும்பவும் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதை ஒரு தைலம் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்கெல்லாம் வலிகள் இருக்கோ உடம்புல அங்கெல்லாம் நீங்கள் தேய்க்கலாம். கட்டிகள் இருந்ததுன்னா அதில் இதை பச்சையாகவே அரைச்சி அது மேலே வச்சு நீங்கள் கட்டலாம். அந்த கட்டிகள்லாம் குணமாகுது. இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு இந்த கை கால்லாம் ஒரு மாதிரி விளங்காமல் போயிடுது இல்லையா, அவங்க இந்த இலைகளை எல்லாம் பறித்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 மணி நேரம் அந்த வெந்நீரில் காலை மாலை குளிச்சுட்டே வரணும். குளிச்சுட்டே வந்தீங்கன்னா கூட நீங்கள் அந்த கால் கை விளங்காமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த வெந்நீரில் குளிக்கிறதுனாலேயே இந்த இலை குணப்படுத்திடுது. பிறகு இந்த மூட்டு வலியினால் அதிகமாக வயசானதுக்கப்புறம் அவதிப்படுவாங்க இல்லையா, அந்த மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த இலையை நல்லா வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த இலையை அப்படியே அள்ளி வெதுப்பாக நீங்கள் ஒத்தனம் கொடுத்தீங்க அப்படின்னா மூட்டு வலி குணமாகிடுது. அப்புறம் இந்த பட்டை இருக்கு இல்லையா, இந்த பட்டையை எடுத்து நல்லா அரைச்சி மூட்டில் பத்து போட்டீங்க அப்படின்னா மூட்டு வலி முற்றிலும் குணமாகி திரும்ப மூட்டு வலியே வர்றதில்லை. குறிப்பாக இந்த வயசானவங்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலியை இது குணமாக்குது இந்த விராலி இலை. ஒரு வழியாக நம்ம கார் நிறையா இந்த விராலி இலையெல்லாம் பறிச்சாச்சு. மொத்தம் உலகத்தில் 80 லட்சம் மூலிகை செடிகள் இருக்குது. அந்த 80 லட்சம் மூலிகை செடிகளில்
60 லட்சத்துக்கு மேற்பட்ட மூலிகை செடிகளை ஆடு மாடு கால்நடைகள் திங்காது. இது ஒரு இயற்கை விதி. பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்காக பயன்படக்கூடிய மூலிகை செடிகளை எல்லாம் 80 லட்சம் மூலிகை செடிகளை ஆடு மாடு கால்நடைகள் சாப்பிடாது. அதில் இதுவும் ஒன்று. எவ்வளவு பசுமையாக இந்த வறண்ட காட்டில் தான் இது கிடக்கு பாருங்கள். ரொம்ப வறண்ட ஏரியாவில் கூட முளைக்கும். செம்மண் ஏரியாவில் வறண்ட ஏரியாவில் கூட முளைக்கும். அப்படிப்பட்ட வறண்ட ஏரியாவில் முளைச்சா கூட தண்ணி இல்லாத நேரத்தில் கூட அவ்வளவு பச்சை பசேர்னு பசுமையாக இருக்கும். அப்படி பசுமையாக இருக்கிறத கூட எந்த ஆடு மாடுகளும் சாப்பிடாது. இதுதான் விராலி இலை. உங்கள் ஊர்லேயும் இந்த விராலி இலை இருக்குது என்றால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர் பேர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படும். இன்னும் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்கிறது. நீங்கள்